குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில இருந்து நீங்க சோஷியல் மீடியாவில் பார்த்தாலே பிரியாணி அபிராமி அப்படின்ற ஒரு பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீதிமன்றம் இவங்களுக்கு ஆயுள் தண்டனையுமே விதிச்சிருக்காங்க. இந்த அபிராமி பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 2018ஆம் ஆண்டு கள்ளக்காதலுக்காக தன்னுடைய சொந்த குழந்தைகளே கொன்னிருக்காங்க. ஸோ இந்த கொலைக்கான பின்னணி என்ன அப்படின்றத பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த அபிராமியோடைய கணவர் பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய். இவங்க 2018ஆம் ஆண்டு குன்றத்தூர்ல ஒரு குடும்பமா ரொம்பவே சந்தோஷமா வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ அபிராமி அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனியார் பேங்க்ல வேலை பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவங்களுக்கு 2 குழந்தைகளுமே இருந்திருக்காங்க. இப்போ அபிராமி இருக்காங்க இல்லையா, அவங்க தனியாகவே இருந்திருக்காங்க. அதாவது குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க. இவங்க வீட்டில் சும்மா தனியாக தான் இருந்திருக்காங்க. சரி, நம்ம சும்மா தனியாக இருக்குமே, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிக்டாக் மியூசிக்கலி அதெல்லாம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி நம்மளும் டிக்டாக் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் டைலாக் பேசுறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படியே அவங்களோட பொழுதை கழிச்சுட்டே இருக்காங்க. இப்போ விஜய் இருக்காரு இல்லையா, இவங்களுடைய கணவர், இவர் வேலை முடிச்சிட்டோ இல்லைனா வீக்கெண்ட்லேயோ ஃபேமிலியை வெளியே கூட்டிகிட்டு போகிறது வழக்கமாக வச்சுருக்காரு. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி கடைக்கு தன்னுடைய மனைவியும் குழந்தைகளும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா குடும்பமாக எல்லாருமே பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. இந்த பிரியாணியை சாப்பிட்டா அபிராமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரியாணி இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு போல. ஸோ அதனால அடிக்கடிக்கு இந்த கடையில் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பிரியாணி டோர் டெலிவரியுமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டோர் டெலிவரி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரம் அப்படின்ற ஒருத்தர் தான் வீட்டுக்கே பிரியாணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் என்ன ஆகியிருக்குன்னா, இந்த சுந்தரத்து மேலே, அதாவது அபிராமி அவர்களுக்கு காதல் மலர்ந்திருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்க ஒரு சூழ்நிலை அவங்க கணவனுக்கு லைட்டாக இதை பற்றி தெரிய வருது. அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ரொம்ப முக்கியம், குழந்தைங்கள நீ நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுரையும் வழங்குறாரு. குழந்தைங்கள பார்க்க ஆரம்பிக்கிறதுனால அவங்களுடைய கள்ள காதலனோட அவங்களுக்கு பேசுறதுக்கு நேரமே இல்லாமல் போகுது. இதனால் கோபம் அடைஞ்ச அபிராமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கள்ள காதலன் அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, தூக்க மாத்திரையை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட குழந்தைங்கள கொலை பண்ணுறதுக்காக. அவருமே வாங்கிட்டு கொடுக்குறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு குழந்தைங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாலில் அந்த மாத்திரையை கலந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களும் அதை குடிக்கிறாங்க. இப்போது அபிராமியுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. காலையில் வேலைக்கு போகும்போது குழந்தைங்களோட கொஞ்சம் விளையாடிட்டு தான் போவாராம். அதே மாதிரி எப்போவுமே நடக்கிற மாதிரி இவரும் எழுந்து குழந்தைங்கள கொஞ்சறதுக்காக போகிறாரு. அப்போது அபிராமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்க தூங்குறாங்க, அந்த குழந்தைங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இவருமே சரி வேலைக்கு போயிட்டு குழந்தைங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவருமே வேலைக்கு கிளம்புறாரு. உடனே அபிராமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கள்ள காதலனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, குழந்தைங்களுக்கு நான் இந்த மாதிரி தூக்க மாத்திரையை கொடுத்து நான் கொண்டுட்டேன், இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், நீ என்னை கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அவருக்கு காலுமே பண்ணி சொல்லிடுறாங்க. உடனே அபிராமி வீட்டில் இருக்கக்கூடிய நகை, பணம், அவங்களோட துணிகள்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. வேலை முடிச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே குழந்தைங்கள பார்க்கலான்னு சொல்லி போய் பார்க்குறாரு. அந்த நேரத்தில் குழந்தைங்க மூச்சு பேச்சு இல்லாமல் படுத்த படுக்கையில் அப்படியே கிடக்குறாங்க. இதை பார்த்த கணவர் புரிஞ்சுக்கிறாரு, குழந்தைங்க இறந்துட்டாங்க, மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே இடத்துல உட்காந்து கத்தி அழறாங்க. இந்த விஷயம் அப்படியே பெரும் அளவில் பேசப்படுது. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறாங்க. உடனே போலீஸார் இந்த அபிராமியை கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி 7 வருஷம் புழல் ஜெயிலில் இவங்கள வச்சுருந்துருக்காங்க. இப்போ தான் நீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆயுள் தண்டனையை விதிச்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு நீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுள் தண்டனையை விதிச்சிருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கள்ள காதலன் இருக்காரு இல்லையா, அவருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அபிராமி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைங்களை கொன்னது மட்டும் இல்லாமல் அபிராமியுடைய தம்பி சாகிறதுக்கும் இவங்க ஒரு காரணமாக இருந்திருக்காங்க.
என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2018ஆம் ஆண்டு அவங்களுடைய தம்பிக்கு வந்து ஒரு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லவ் மேரேஜ் தான். ஸோ இவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. உடனே இவங்க குழந்தைங்கள கொன்னிருந்தாங்க இல்லையா? இந்த விஷயம் வெளியே தெரிய வர அந்த பொண்ணுடைய வீட்டுக்குமே வந்து, அதாவது அவங்க தம்பியுடைய காதலி வீட்டுக்குமே வந்து தெரிய வருது. உடனே அந்த பெண் வீட்டார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அக்கா வந்து சொந்த குழந்தைங்களே வந்து கொன்னுட்டா, அந்த இடத்துல எப்படி நம்ம பொண்ணை வந்து கட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அந்த திருமணத்தை வந்து நிறுத்திடுறாங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான அபிராமி தம்பி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூசைட் பண்ணிக்கிறாரு. ஸோ சூசைட் பண்ணி அவருமே இறந்து போறாரு. இவங்க பண்ண ஒரு தப்பால அவங்களுடைய குடும்பமே எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு பாருங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி அபிராமியோடைய பின்னணி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.